மதிய வணக்கம். நான் பொன்மொழி சொன்னாங்க. நான் பொன்மொழி அனைத்து மொழி காவலாளர். இது வந்து பெண்களுக்கான ஒரு குடும்ப பிரச்சனை, திருக்குழந்தைகள் அவங்களுக்குலாம் வர சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலிஸ்டாக எப்படி சிங்கப்பெண் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு 20 வருஷம் முன்னாடியே வந்து உமன்ஸ் சேர்ஸ் வந்து தனியாக வந்து ஓப்பன் பண்ணி உமன்ஸாக போட்டிருப்பாங்க. அதில் பெண்களாக இருப்பாங்க. அதில் ஏன்னா பெண்களாக இருந்தாலே நான் வர்றவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக பேசலாம். ஏன்னா பெண்கள் தான் வந்து எதையும் பொறுமையாக கேட்பாங்க, என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி. அதனால் பெண்களுக்காக மட்டுமே வந்து இந்த செஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமாக தான் நான் பார்க்க வந்திருக்கேன். எல்லாரும் இந்த சிங்கப்பெண் கவனம் கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன விழிப்புணர்வு பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து பெண்கள்லாம் எந்த வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பெண்கள், குழந்தைகள்லாம் எந்த வயசு வரைக்கும் சொல்லுங்கள். குழந்தைகள்லாம் எந்த வயசு வரைக்கும் குழந்தைகள் 18 வயசு வரைக்கும். குழந்தைகள்லாம் 18 வயசு வரைக்குமே நீங்கள் குழந்தைங்க தான். நீங்கள் தாவணி போட்டாச்சு பெரிய சட்ட கணக்காக இல்லை. 18 வயசு வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகணும். தொடர்ந்து கிடையாது, கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து குழந்தைங்க தான். ஒரு நாள் இருந்தாலுமே நீங்கள் குழந்தைகள் கணக்கு தான் இருப்பீங்க, ஆண்களாக இருந்தது பெண்களாக இருந்தது. அதனால் இது வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதில் வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, அதில் வந்து இது மாதிரி ஏற்பட்டுட்டா எப்படி நம்ம அதில் வந்து மீண்டு வர்றதுன்றது சம்மந்தமாக தான் நான் சிலதாக பேச வந்திருக்கேன். அது பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலையும் வரும். நம்ம சில ரோட்டில் போயிட்டு இருக்கோம், அதில் கூட நம்ம பார்த்து இறங்கி பண்ணுவாங்க, எதாவது சொல்லுவாங்க, சை கட்டுவாங்க. அது எல்லாமே நம்மளை இதில் 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள ஆண்களாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து சைகை மூலமாகவும் இல்லை எது விதத்தில் பண்ணாலுமே அது வந்து பெண் போக்சோ சட்டம் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிட்டாங்க. 2012 இந்த சட்டம் அமலாயிருச்சு. நம்மளுடைய பழைய வந்து ஐபிசிக்கு தரணி சட்டம்னு சொல்லுவாங்க, இப்போ பிஎன்எஸ்ன்னு சொல்லிடுவாங்க, அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்டெல்லாம் இதில் கொடுக்குற தண்டனைகள் இருக்கு, இருந்தாலும் பத்தாது. பெண்களை வந்து ஒரு குற்றத்தால் பாதிக்கப்படுறாங்க, ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை செய்கிற குற்றவாளிக்கு வந்து நல்ல தண்டனை, கண்டிப்பான தண்டனை கொடுக்கணும். அப்படின்றதுனால இந்த ஸ்பெஷலாக சில நம்ம நாட்டில் வந்து சில சிறப்பு சட்டங்கள்லாம் உருவாக்குவாங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப தனியாக சட்டங்கள்லாம் உருவாக்குவாங்க. அந்த சட்டம் மாதிரி போக்சோ சட்டம் கொண்டு வந்தாங்க 2012. அதில் வந்து ஒரு சின்னதாக பொம்பளை பிள்ளைய பார்த்து, பொம்பளை பிள்ளையா வந்து அவங்க ஒரு தவறான நோக்கத்தை பார்த்தாலும், தவறான நோக்கத்தை உலகத்தையும் எடுத்து கொண்டு போனாலும், கடத்திட்ட முடியல அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாலுமே, இல்லை அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்முறை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் அவங்களுக்கு பெரிய பிள்ளையில தான் இருக்காங்க, எல்லாருமே மெச்சூரான பிள்ளையில தான் இருக்காங்க. ஆனால் பாலியல் வன்முறை தான் உட்படுத்துறாங்கனாலே அவங்க வந்து கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை வந்து கொடூரமான தண்டனையாக இருக்கும். எல்லா கேஸுக்குமே வந்து பெயில் இருக்கும். பெயிலாம் என்னன்னா, ஒரு குற்றம் தெரிஞ்சுட்டாங்கன்னா அதை நாங்களாக கொண்டு போய் அவங்க ரிமாண்ட் பண்ணோம்னா அவங்க பெயிலாக இருக்கிற ஜெயிலுக்கு. அது மாதிரி எல்லா குற்றங்களுக்குமே வந்து இருக்கும். அதே மாதிரி ஏபின்னு ஒன்று இருக்கும். எப்படின்னா முன்ஜாமீன், நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாமல் சிலர் பதுங்கியிருப்பாங்க. அவங்கள போய் தானாக வைக்க வச்சோ இல்லை கோர்ட்டில் சரண்டர் ஆயிடுவாங்க. சரண்டர் ஆகி போவாங்க. போலீஸ்லாம் அவங்கள போய் கோர்ட்டில் சரண்டர் ஆவாங்க. அதுக்காக வந்து முன்ஜாமீன் சொல்லுவாங்க. இந்த போக்சோ கேஸ் மட்டும் முன்ஜாமீன்றதே கிடையாது, கொடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி தான் கொண்டு கோர்ட்டில் நிறுத்த முடியும். நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போனாலுமே இந்த வழக்கு மட்டும் முன்ஜாமீன் முதல்ல ஏபி வாங்குறதுன்ற வேலையே கிடையாது. அதனால் கண்டிப்பாக அதை வந்து ஜெயிலில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 60 நாள் வரைக்கும் ஒரு பெயிலே கிடைக்காது. அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த சட்டத்தை உருவாக்கிடுவாங்க. ஒவ்வொருமே இந்த சட்டத்தில் தான் வந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, அது மாதிரி கடுமையான தண்டனை. ஒரு கொலை குற்றம் இருந்தவனை விட அதிகமான ஒரு கொலை செஞ்சாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அதுக்கு ஈக்குவலாக பெண்களை தப்பாக நடத்தினாலும், தப்பா பார்த்து அவங்களை ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு தண்டனைகள் எவ்வளோ இருக்கு. ஒருத்தர் கொலை செஞ்சா என்ன தண்டனை வருமோ அதுக்கு ஈக்குவலான தண்டனை வந்து கொடுக்குற மாதிரி இந்த சிறப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால இந்த சட்டம் எப்படி இருக்கும், இப்போ ஸ்ட்ரிக்டான சட்டம் தான். அதனால இந்த சட்டங்கள்லாம் இருக்கு, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ். நம்ம இதை போய் எங்க சொல்றது, குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல ஸ்கூல்ல, சொல்லி கொடுத்ததுக்காக தெரியும்ல, எங்க டச் பேட் டச் தெரியுதானே எல்லாருக்கும் பெண்களுக்கெல்லாம். அது தப்பான இடத்துல யார் இருந்தாலுமே சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன செய்யணும், அதை வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல சஜஷன் இருக்கு. அதில் வந்து உங்கள் பேரெல்லாம் கூட எழுதாம யாருக்கு என்ன பிரச்சனைன்றது வந்து நீங்கள் பேர் எழுதி யாரோட இருக்குதுன்னு சொல்லி அதை உள்ளே போடலாம். போட்டிங்கன்னா அவங்க பிரின்ஸ்பல்
நம்பர் எடுத்து பார்த்துட்டு அதை கரெக்டாக போலீஸ் சொல்லிடுவாங்க இல்லையா. 1098 கால் நம்பர் தெரியுங்களா உங்களுக்கு, 1098 இல்லை 1098 அந்த ஒரு நம்பரு கால் பண்ணலாம். 100 கால் பண்ணலாம். இந்த நம்பர்லாம் கால் பண்ணீங்கன்னா உங்களை வந்து டேரெக்டாக வந்து அந்த சென்டர்லேருந்தே வந்து கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி போலீஸோட டைப் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. இது இந்த நம்பர் கால் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபோனில் வந்து இது ரீசார்ஜ் பண்ணலாம் அவசியம் இல்லை. அது 100 கால் மாதிரி ஃப்ரீயாக டோல் ஃப்ரீ கால் தான் போயிடும். சரிங்களா. அதே மாதிரி முக்கியமாக வந்து ட்ரக் அவேர்னஸ்லாம் எல்லா பக்கமும் இந்த கொண்டாட சொல்லி அவேர்னஸ் பண்ண சொல்லி எல்லா செயல்களுக்கும் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கூலுக்கு எங்களுக்கு எப்படி போலீஸில் அவேர்னஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது உங்கள் ஸ்கூல்லையும் சிஓ வந்து அவேர்னஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது சம்மந்தமாக ரெண்டு வார்த்தை பேசுகிறேன். அதனால் ட்ரக்ஸ்னா அது போதை தானே. போதைன்னு என்ன அர்த்தம்? எந்தெந்த போதை பொருட்கள்னு தெரியுமா உங்களுக்கு?